ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக சிறுதானிய வகைகளில் ஒன்றான, அதாவது ஃபஸ்ட் இடம் பிடிக்கிற கம்பு வச்சு ஒரு கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கம்பு மாவு ஒரு கப் எடுத்துக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். தயிர் பிடிக்காதவங்க இதை மட்டும் போட்டு, அதாவது கம்பு மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, உப்பு மட்டும் போட்டு கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் புளிக்க வைக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவை வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா கரைச்சிடணும், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கலாம். கம்பில் நார்ச்சத்து அதிகம், கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை உணவில் எடுத்துக்கிட்டால் வெயிட் குறைஞ்சிரும். அதே மாதிரி நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் B11 இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நோய் தாக்காமல் பார்த்துக்கும். சுகர் இருக்கவங்களுக்கு கம்பை உணவில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. கான்ஸ்டிபேஷன் வரப்படாமல் பார்த்துக்கும், பிபி வராமல் தடுக்கும், கெட்ட கொழுப்பை நம்மக்கிட்ட அண்டவே விடாது. இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம தோசை சுடலாம் வாங்க. இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சாச்சா, கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நல்லா ஊற்றி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சுடலாம். இது நல்லா வெந்துடணும். ஏன்னா சிறுதானியெல்லாம் கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வெந்துடணும். வேகாமல் எடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் முருகலாக வேக விட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்லாம். இது ப்ளைனாக இப்படியும் சுடலாம். இது கூட சின்ன சின்னதாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஒரு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து ஊற்றியும் செய்யலாம். இல்லை வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அதில் கரைச்சி அதை ஊற்றியும் சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைனாக இப்படி போதும் அப்படின்னா இப்படி சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக அப்படி செய்யலாம். அதில் கூட வேணும்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட்லாம் துருவி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆக மொத்தம் கம்பு அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதில் இருக்க மெடிசினல் வேல்யூஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் தான். இந்த காலத்தில் எல்லோரும் சிறுதானிய உணவு பக்கம் எல்லாரோட பார்வையும் திரும்பி இருக்குது. நம்மளும் நம்ம ஹெல்த்தை பாதுகாத்துக்கணுன்னா கொஞ்சம் சிறுதானியங்கள் மில்லட்ஸ்லாம் சேர்த்துக்கணும், அடிக்கடி சேர்த்துக்கணும். டெய்லி ஒன்றுங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், தோசை, சட்னி, சாம்பார் ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். கம்பு தோசை நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் தவறாமல் கம்பை உணவில் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பு தோசையும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். எந்த வித்தியாசமும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னும்போது நம்ம சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது? கண்டிப்பாக நிறையா சேர்த்துக்கணும். மில்லட்ஸ்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.